2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க போட்டிட்டீங்களா இல்லையா? அண்ணனே சாட்சி. ஆனா அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல? நாம போய் மத்தியில் போய் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சா அவர் போய் கதவை தட்டுறாங்களா? பாரத பிரதமர் நேற்று வந்தார்ல முந்தா நாள், எத்தனை பேர் போய் கதவை தட்டினீங்க? அப்படியே லைனா இருந்துட்டு கதவை தட்டுறாங்க. கதவு தட்டல, கதை முடிஞ்சுது. அந்த அச்சத்தோட போய் இத்தனை பேர் கதவை தட்டுறீங்களே, எதுக்கு தட்டுற? நாங்க வந்து முறையாக போய் உள்துறை மந்திரியை நாங்கள் சந்திச்சு தமிழ்நாடு ஒரு பிரச்சனை சொல்றோம், அவர்களும் சில பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. நீங்க தான் போகவே மாட்டீங்களே. இன்னைக்கு பாரதிய ஜனதானா உங்களுக்கு கசக்குது, ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னா உடனே ஓடி போய் கதவை தட்டுறீங்க. இது நியாயமா? இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. தான் அண்ணன் கூட இருந்தார். 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க போட்டிட்டீங்களா இல்லையா? அண்ணனே சாட்சி. அப்போ பாரதிய ஜனதா அதே கட்சி தானே. இன்றைக்கும் பாரதிய ஜனதா தான், வேற பேர்ல இருக்குதா? இன்னைக்கும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்காரு, அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல? இது ஒரு ஜனநாயக நாடுங்க. நீ அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லல, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும். அதுல எதுக்கு போய் தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது? ஒரு காலம் முடிக்க நடக்காது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எதை வேணாலும் சொல்லுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா பலம் வாய்ந்த கூட்டணி. ஆகவே எங்களுடைய கூட்டணி தான் 100% தமிழகத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பருவமழை எல்லா இடத்துலையும் பெய்திருக்குது. பருவமழை பெய்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் டெல்டா மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு நடவு செய்வாங்க. நெற்பயிர் நடவு செய்கின்ற காலகட்டம். இதில் விவசாயிகள்லாம் அங்கே தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் போய் பயிர்க்கடன் பெறுவாங்க. அதுக்கு ஒரு தந்திரமாக திமுக அரசாங்கம் எடுத்து சிபில் ஸ்கோர், அதில் வந்து நிறைய டாக்குமெண்ட் வாங்கணும். நிறைய பேங்க்கில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அத்தாச்சி, அதுக்கு தகுந்த கிளியரன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தா தான் லோன் கொடுப்பேன்ட்டு ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகளை அலக்களித்தாங்க. நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். எல்லா மாவட்டத்திலையும் இதை எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க. அதை வைத்து பாரத பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தேன். என்னங்க, நீங்கள் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான பரப்பி பயிப்பான உடனே நேற்றைய தினம் எங்கப்பா அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க.